ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அல்லேலூயா. ஈசாக்கு என்கிற தேவ மனுஷன் சாயங்காலம் தோறும் தியானம் பண்ணுகிற ஒரு பழக்கமுடையவனாய் இருந்தான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிகின்றோம். அவன் ஆடு மேய்க்கிறவன். காலையிலே தன் ஆடுகளை கொண்டு சென்று, ஒருவேளை அவன் பிந்தின நாட்களிலே செல்ல மாட்டான், அவனுடைய மேய்ப்பர்கள் கொண்டு செல்லுவார்களா இருக்கலாம். ஆனால் அந்த ஆடுகளை எல்லாம் அனுப்ப வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வேலைகளை நடத்தி தொடர்ந்து சாயங்காலம் ஆகும் பொழுது அந்த ஆடுகள் எல்லாம் திரும்ப வந்து மடங்கும் பொழுது இவனுக்கு அந்த வேலை முடிந்தது, அவனுடைய டியூட்டி முடிந்தது. அவன் கர்த்தரை நோக்கி சற்று நேரம் அமர்ந்திருக்க தியானம் பண்ண தொடங்குகிறான். ஹல்லேலூயா. சில நாட்கள் அவன் விதை விதைத்தான், விவசாய வேலையும் செய்தான் என்று வேதத்திலே நாம் படிக்கின்றோம். அந்த வேலைகளும் அவன் செய்யும் பொழுதும் இந்த மாதிரி விவசாயம், ஆடு மாடு வளர்க்கிறது மற்றும் பல வேலைகள் சாயங்காலத்தோடு நிறைவடைகின்ற வேலைகள். அவைகள் முடிந்த உடனே சற்று நேரம் தனித்திருந்து ஒன்று கூட கிறிஸ்துவில் பலப்படுகிற ஒரு அனுபவம் என்பது மிக சிறப்பான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய காரியத்தை நாம் செய்து முடித்து விட்டோம், ஒரு கூட்டம் நடத்தி முடித்து விட்டோம், ஒரு வேலையை செய்து முடித்து விட்டோம், ஒரு காரியம் நமக்கு சக்சஸ் ஆகி முடிந்து விட்டது என்றால் உடனே அடுத்து கிடைக்கிற வாய்ப்பிலே ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்திலே ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவருக்குள் நாம் பலப்படுவது அது நமக்கு பெரிய பாதுகாவலாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாயங்காலத்தில் வருகிற சில தீமைகளை குறித்தும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் நாம் சாயங்கால இந்த ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும்? ஏனென்றால் தொடர்ந்து இரவு வருகின்றது. சாயங்காலம் என்று சொல்லுவதே என்ன? ஒரு இருள் சூழுகிறது, மந்தாரம் சூழுகிறது, குளிர் ஆரம்பிக்கிறது. நம்ம ஊர்ல கொசு கடியும் ஆரம்பிக்கிறது. சாயங்காலம் சொன்னா உடனே கொசு படையெடுத்து வருகிறது, பூச்சியெல்லாம் படையெடுத்து வருகிறது. இதுக்கு மேல சாயங்காலம் சொல்லும் பொழுது குடிக்கிறவர்கள் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள், வேசித்தனம் விபச்சாரங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, கொலைகள், கொள்ளைகள், திருட்டுகள், எல்லாவித தீமைகளும் சாயங்காலம் ஆன பொழுது அப்படியே புறப்பட்டுவிடும். ஆகவே இந்த சாயங்காலம் என்று சொல்லுவது ஒரு மிக முக்கியமான ஒரு வேளைதான். தொடர்ந்து பயங்கரங்கள் புறப்படுகிற நேரமாக அந்த இரவு நேரம் பொதுவாக இருக்கின்றது. ஆகவே இந்த சாயங்கால வேளையில் சில நிமிடங்களாயிலும் கர்த்தரை நோக்கி பார்ப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாகவே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். சங்கீதம் 30:5 வாசியுங்கள். 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலோ என்ன உண்டாகுமா? களிப்பு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சாயங்காலம் என்பது சில வேளை அழுகை, வேதனை. ஏனென்றால் வெளியே மனிதன் செல்லும் பொழுது அவனுக்குள் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அவன் அதை உள்ளே அடக்கி கொண்டு வெளியில் ஒரு முகமூடி போட்டவனை போல எல்லாரையும் பார்த்து சிரித்து சந்தோஷமாக காரியங்களை செய்வான். சாயங்காலத்தில் தன் வீட்டை வந்து அடைந்த உடனே அவனுக்குள்ளே மறைந்து கிடக்கிற வேதனைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அழுகையிலே இருப்பார்கள். அநேகருடைய வாழ்க்கை உள்ளே பல வேதனைகளை சுமந்து செல்லுகிற வாழ்க்கைகளில் எல்லாம் இந்த நேரங்கள் தான் அழுகையின் நேரங்கள், வேதனையின் நேரங்கள், கண்ணீரின் நேரங்கள், இரவெல்லாம் தங்கள் படுக்கையை கண்ணீரால் நனைக்கின்ற நேரங்கள். ஆகவேதான் இங்க சொல்லி இருக்கிறது சாயங்காலத்தில் அழுகை. ஆனால் காலையிலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லவில்லை. காலையில என்ன வருமா? சொல்லுங்க வாய் திறந்து. விடியற் காலத்திலே களிப்பு. ஹல்லேலூயா. நமக்கு பலவேளை என்ன நடக்கிறது? சாயங்காலத்திலே அழுகை, விடியற் காலத்திலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், விடியற் காலத்திலே ஒரு சமாளிப்பு நடக்கிறது. ஒரு முகமூடியை தூக்கி போட்டுக் கொள்ளுகிறோம்,
இனி வேலைக்கு போகணுமே, 4 பேரை பார்க்கணுமே, பேசணுமே, காரியங்களை செய்யணுமே, இப்படி அழுது கொண்டிருந்தால் சரியில்லையே என்று எழும்பி சமாளித்துக் கொண்டு செய்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த சாயங்காலத்தின் அழுகையை நாம் கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றும் பொழுது அது விடியற் காலத்தில் களிப்பாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாயங்காலத்தின் அழுகையை நாம் கர்த்தர் சமூகத்தில் ஊற்றாமல் வேறெங்கேயோ ஊற்றிக் கொண்டிருந்தோம் என்றால், மனிதர்களிடத்திலேயோ நமக்குள்ளேயோ பெட்டிலேயோ மட்டும் நாம் ஊற்றிக் கொண்டிருந்தால் அது நமக்கு காலையில சமாளிப்பாகத்தான் மாறும். ஆனால் அந்த சாயங்காலத்து அழுகை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றப்படும் பொழுது கண்டிப்பாக வசனத்தின்படி விடியற் காலத்தில் என்ன உண்டாகும்? சொல்லுங்க வாய் திறந்து. களிப்புண்டாகும். அல்லேலூயா. அதுக்கு முன்னால சொல்லி இருக்கு, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. கோபம் ஒரு நிமிஷமாம், ஆனால் அவர் வைக்க போகிற தயவு நீடிய வாழ்வு. நம் வாழ்க்கையில் எல்லாம் சில வேளை தேவ கோபம் வரும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த கோபம் எவ்வளவு நேரம்? சொல்லுங்க வாய் திறந்து. உங்க வாழ்க்கையில தேவ கோபம் வந்தால் அது எவ்வளவு நேரம் இருக்கும்? 1 minute, ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷமே நம்மளால தாங்க முடியல. ஆனா அந்த ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு பதிலாக வரக்கூடிய தேவ தயவு, தேவ கிருபை, அது எவ்வளவு காலம் இருக்குமா? சொல்லுங்க, நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. அழுகை சாயங்காலம், களிப்பு விடியற் காலம். ஹல்லேலூயா. விடியற் காலத்திலே களிப்பு. ஆகவே சாயங்காலத்திலே பலவேளை அழுகைகள், வேதனைகள் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சாயங்கால பலி, மாலை பலி, சாயங்கால ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திடனாய் பலனாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். இஸ்ரவேலை 40 நாள் மிரட்டுவதற்காக ஒரு கோலியாத் புறப்பட்டான். அவனை குறித்து நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவன் எப்ப வருவான் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் வருவானா. எப்ப வருவானா? காலையிலும் மாலையிலும். தினம் 2 நேரம் வந்து மிரட்டிட்டு போவான். தினம் 2 நேரம் வந்து இவங்களை நடுங்க வச்சுட்டு போவான். சாத்தான், சத்ரு, கோலியாத், அவனும் எப்ப பார்த்து வர்றான்? டெய்லி காலையிலயும் வந்து ஒரு மிரட்டிட்டு போறான், சாயங்காலமும் வந்து ஒரு மிரட்டிட்டு போறான். அல்லேலூயா. சொல்ற வாழ்க்கையில் இப்படிதான். காலை எழும்பி கொஞ்ச நேரம் ஆகும் பொழுது ஒரு புதிய கோலியாத் வருவான். ஒரு புதிய பிரச்சனை வரும். ஒரு புதிய பிரச்சனை. ஒரு ஆள் வந்து உங்களை சந்திக்கிறதுனால அது அந்த பிரச்சனை வரலாம், அல்லது ஒரு போன் மூலமாக வரலாம், ஏதோ ஒண்ணு மூலமாக ஒரு புதிய கோலியாத் வந்து மிரட்டி கொண்டு போகிறான். எல்லாம் முடிச்சு எப்பாடா சாயங்காலம் என் வீட்டுல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா அப்போ ஒரு கோலியாத் வந்து திரும்ப தலையை காட்டுறான். நிம்மதியை கெடுப்பதற்காக. காலையில வர்ற கோலியாத் காலையில உள்ள வேலையை குழப்புறதுக்காக, சாயங்காலம் வர்ற கோலியாத் சாயங்காலத்து உள்ள நிம்மதியை என்ன செய்வதற்காக? கெடுப்பதற்காக. இப்படி காலையிலும் மாலையிலும் கோலியாத் வந்து தலையை காட்டிக்கொண்டே இருக்கிறான். யாருடைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து இஸ்ரவேலர் 40 நாட்கள் அந்த வேதனையை சந்தித்தார்கள். 40 நாட்கள் தொடர்ந்து வருகிறான். அவனை கண்டாலே எல்லாருக்கும் பயமா இருக்குது. வந்து சவால் விடுகிறான், கேவலமா பேசுறான், ஆண்டவரை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான். எல்லாரும் பயப்படுகிறார்கள், என்ன செய்ய என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். இப்படித்தான். ஆகவே இந்த மாலை கோலியாத்துகளை எல்லாம் நாம் ஜெயிப்பதற்கு மாலை பலி நமக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுவோம், கைகளை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே மாலை நேரத்திலே வருகிற தீமைகள். ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சோதோம் கொமோரா பட்டணத்துல மாலை மயங்கும் வேளையில் திடீரென்று 2 தேவதூதர்கள் அப்படியே பட்டணத்துக்குள் வந்தார்கள். சாயங்காலத்திலே 2 தேவதூதர்கள் பட்டணத்துக்குள் வருகிறார்கள். லோத்து அவர்களை பட்டண வாசல்லே சந்தித்து அன்பு பாராட்டி தன் வீட்டிலே கொண்டு சென்றான். அதனால் அவன் காப்பாற்றப்பட்டான். ஆனால் அவர்கள் வந்தது சோதோம் கொமாராவை அக்கினியும் கந்தகமும் இறக்கி அழிப்பதற்காக. அல்லேலூயா.
அடுத்த நாள் விடிவதற்கு முன்னதாக சோதங்கொமோரா அழிக்கப்படுவதற்காக சாயங்கால வேளையிலே 2 தூதர்கள் பட்டணத்தில் வந்தார்கள். நாம் வாழுகிற பட்டணங்களின் பாதுகாவலுக்காக, நாம் வாழுகிற கிராமங்களின் பாதுகாவலுக்காக, நாம் வாழுகிற தெருக்களின் பாதுகாவலுக்காக, நம்முடைய வீடுகளின் பாதுகாவலுக்காக சாயங்கால நேரத்தில் வருகிற சங்கார தூதன், அந்த தூதர்களிடத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்வதற்காக இந்த மாலை நேர பலி நமக்கு தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரவில் பல காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இரவில் நடக்கிற எல்லா பயங்கரங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்க இந்த சாயங்கால நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற, தாவீது சொல்றது போல, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தேவனை நோக்கி தியானித்து முறையிடுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பங்கள் டெய்லி 3 தடவை ஆண்டவரிடத்துல போயிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பதான் அவர் என்னை ரட்சித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, சாயங்கால வேளையில் இப்படிப்பட்டதான காரியங்கள். மறுபக்கம் சங்கீதம் 65:8 சொல்லுகிறது, 65:8, கர்த்தர் காலையும் மாலையையும் களிகூர பண்ணுகிறவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் காலையும் மாலையும் என்ன செய்ய பண்ணுகிறவரா? களிகூர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் கூட சாயங்கால நன்மை குறித்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 17-14. இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதவுமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சாயங்காலத்திலே தேவனை நோக்கி பார்க்க தொடங்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை, நாம் சாயங்காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை கொள்ளையாடுகிறவர்கள், நம்மை சூறையாடுகிறவர்கள், இவர்களுக்கு சாயங்காலத்திலே தேவன் கலக்கத்தை உண்டு பண்ணுவார். அன்று இரவுக்குள்ளே அவர்கள் ஒளிந்து போவார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே சாயங்காலத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதற்கு மிகுந்த பிரயோஜனங்கள் உண்டாயிருக்கிறது. நம்மை கொள்ளையடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நம்மை சூறையாடுகிறவர்கள் இருக்கிறார்கள், நம்முடையவைகளை திருடிக் கொள்ளுகிறார்கள், அபகரித்துக் கொள்ளுகிறார்கள், அவர்கள் நமக்கு தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கும்பல்கள் எல்லாம் ஒரு சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகி அவர்கள் ஒளிந்து போவார்கள். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இன்று இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனால் இதற்கூடாக ஒரு சாயங்கால வேளையிலே, மாலை மயங்கும் வேளையிலே பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு சிந்தையை இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே ஒரு உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். அது நீங்கள் 5 நிமிடமோ 10 நிமிடமோ அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அவரவருடைய சூழ்நிலைக்கு தக்கதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் கட்டாயமாக மாலை மயங்கும் வேளையிலே கர்த்தரை நோக்கி சில காரியங்களை நாம் பேசுவதும் கேட்பதும், நம்மை ஒரு விசை கூட அவருக்கு அர்ப்பணித்து சர்வாங்க தகன பலி இடுவதும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே.
அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. அடுத்ததாக சந்தி என்று சொல்லப்பட்ட காலை நேர ஜெபத்தை குறித்து வேதம் சொல்லுகிற சில காரியங்களை, முக்கியமானவைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 1 நாளாகமம் 16:39 நித்தமும் அந்தி சந்தியில் சர்வாங்க தகனங்களை செலுத்தணும்னு சொல்லுது. ஆகவே காலையிலும் நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை ரொம்ப முக்கியப்படுத்துங்கள், அதை செய்ய தவறாதிருங்கள். ஏன்னா வாழ்க்கை என்பது அது நாம் நினைத்தது போல் உள்ளது அல்ல. வாழ்க்கையில் நாம் நினைக்காத பல காரியங்களும் நடக்கிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால நாம் மொத்தமாக 100க்கு 100 தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக எந்த சூழ்நிலை வந்தாலும் அதன் நடுவில் கர்த்தர் நம்மை தாங்குவார். அல்லேலூயா. எனவே இந்த பாடத்தை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள், புதிய நாள் நமது வாழ்வில் கிடைத்திருக்கிறது என்றால் நம்ம அதை செய்திடணும், இதை செய்திடணும் அப்படியெல்லாம் திட்டம் போடுறதுக்கு முன்னாடி தேவனே உங்க சித்தம் என்ன, அதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சர்வாங்க தகன பலி செலுத்தணும். அல்லேலூயா. இதை மறக்கவே கூடாது. ஆகவே காலை தோறும் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்து அந்த நாளை ஆண்டவர் சித்தம் நம்மில் நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 30:7 ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். தூப பீடத்தின் மேல் காலை தோறும் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். தூபம் என்பது ஜெபம். காலை தோறும் ஆசரிப்பு கூடாரத்திலே, எருசலேம் தேவாலயத்திலே தூபமானது தேவனுக்கு நேராய் எழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது சுகந்த வாசனை உள்ள தூபமாக இருக்க வேண்டுமா? நம்முடைய ஜெபங்கள் இன்னும் எவ்வளவு மேன்மைப்படுத்தி அதை கர்த்தருக்கு சுகந்த தூபமாய் மாற்ற முடியுமோ அவ்வளவாக நம்முடைய ஜெபங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவோம். அசட்டையான ஜெபங்கள், கடமையான ஜெபங்கள், தூங்கி வழியும் ஜெபங்கள், கொட்டாவி விடுகின்ற ஜெபங்கள், இவைகளையெல்லாம் கொஞ்சம் மாற்றி வைத்துவிட்டு இன்னும் எவ்வளவு சிறப்பாக ஒரு சுகந்த தூபத்தை என் கர்த்தருக்கு நான் ஏறெடுக்க முடியும் என்று சொல்லி தயவு செய்து அதை செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையிலே ஒரு சகோதரர் என்னை பார்த்து சொன்னார், நான் காலையில எப்ப எழும்பினாலும் முதல்ல போய் குளிச்சிட்டு, எந்த ராத்திரி ஆனாலும் 3 மணி ஆனாலும் 3:30 மணி ஆனாலும் குளிச்சிட்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க உட்காருவேன்னு சொல்லி அந்த அனுபவத்தை கேட்ட பொழுது ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அப்படி இல்லை. ஆனால் அது கேட்ட பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு தூரம் பாருங்கள் அவருடைய பழக்கம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எந்த அளவுக்கு அந்த ஜெபத்தை மேன்மைப்படுத்த முடியுமோ, எல்லாருக்கும் அப்படி செய்து கொள்ள முடியாது. ஆனா வேறு பல காரியங்களில் அந்த ஜெபத்தை நாம் எதிலே கனவீனமா இது பண்றோமோ அவைகளிலிருந்து இருந்து நாம விடுதலை பெற்று எழும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் முயற்சி பண்ணும் பொழுது அந்த ஜெபம் இன்னும் சுகந்த வாசனையா போகும் பொழுது அது நமக்கு தான் ஆசீர்வாதமா வரும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு தூரம் அதை சிறப்பாக்குறோமோ அவ்வளவு தூரம் அது யாருக்கு தான் நன்மையா வரப்போகுது? செய்கிற நமக்கு தான். பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பானவர்களே, காலை ஜெபத்தையும் குறித்து இன்னும் கருத்துள்ளவர்களா இருந்து அதை சுகந்த தூபமாக தேவனுக்கு நேராக நாம் ஏறெடுப்போமாக. அடுத்து பாருங்கள், லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே காலையிலே மட்டும் செய்ய வேண்டிய ஒரு ஸ்பெஷல் விஷயம். காலை தோறும் பலிபீடத்தில் அக்கினியில் கட்டைகளை போட்டு அக்கினி ஒருபோதும் அவியாமல் இருக்க பார்க்க வேண்டும். இந்த பலிபீடத்திலே அக்கினி ஒரு பொழுதும் அணையக்கூடாது. நம்ம சமையல் முடிச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வர மாதிரி பலிபீடத்துல அதை செய்ய முடியாது. பலிபீடம் அது எரிஞ்சிட்டே இருக்கணும் அக்கினி. அதுக்கு காலை தோறும் ஆசாரியர்கள் அந்த புதிய கட்டைகளை அங்கே அடுக்க வேண்டும். புதிய கட்டைகளை போட்டு அந்த அக்கினியை கொஞ்சம் கூட நல்லா அது எரிகிறதற்கு உதவி செய்யணும். அப்போ அவன் காலையில மூட்டுகிற அந்த அக்கினி, அந்த புதுசா அவன் போடுகிற கட்டைகள் அது அடுத்த நாள் காலையில வர அணையாம எரியணும். அல்லேலூயா. அக்கினி ஒரு பொழுதும் அவிய கூடாதான் பலிபீடத்தில்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நமக்குள் தேவன் வைத்திருக்கிற ஒரு அருமையான அக்கினி அவருடைய அபிஷேகத்தின் அக்கினி. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள் இருக்கிறதுனாலதான் நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய தேவையில்லாததெல்லாம் அது சுட்டரித்து சுட்டரித்து தள்ளி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள், நம்முடைய மாம்சத்திலிருந்து எழும்பக்கூடிய கிரியைகள், உலகத்திலிருந்து வரக்கூடிய கிரியைகள் நிறைய வந்து நம்மை அழிப்பதற்காக அவைகள் வரும் பொழுதெல்லாம் இந்த ஆவியின் அக்கினி தான் அவைகளை பட்சித்து பட்சித்து சுட்டரித்து போட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இந்த அக்கினியை டெய்லியும் என்ன செய்ய வேண்டுமா? அனல் மூட்ட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? அனல் மூட்டணும். அபிஷேகம் பெற்ற அநேகர் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, அக்கினியை டெய்லி காலையில அனல் மூட்டாத படியினாலே அது மங்கி 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 அப்புறம் அது கிரியை செய்ய முடியாத ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார், ஆனாலோ அது கிரியை செய்ய முடியாத காரணம் அந்த அக்கினியை நாம என்ன செய்யல, புதிய விறகு கட்டைகளை போட்டு அதை அனல் மூட்ட தவறிவிட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, இது பலவேளை நம்ம எப்படி செய்யறோம்னா, சண்டே சர்வீஸ்ல நம்ம செய்யறோம். உண்மையில நான் திறந்து சொன்னா நீங்க அதை புரிந்து கொண்டு சரி பண்ணணும். அதுக்கு தான் சொல்றேன், சண்டே சர்வீஸ்ல வந்து அக்கினிய மூட்டுறதுக்குள்ள இடமே இருக்கக்கூடாது. சண்டே சர்வீஸ்ல ஆரம்ப ஜபத்திலிருந்தே அக்கினி பற்றி எரியணும். ஆமென். ஆனா அக்கினிய மூட்ட வேண்டிய இடம் எது? நம்முடைய அதிகாலை ஜபங்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த அதிகாலை ஜபங்கள்ல நம்ம சரியாக அபிஷேகத்தின் அக்கினிய மூட்டாத காரணத்தினாலே இங்க வந்து மூட்ட வேண்டியது இருக்கிறது. இங்க மூட்டி முடிக்கும் பொழுது டைமோ 9:30 தாண்டுது. அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? அப்புறம் உங்களை அனுப்புறதுக்கும் 11:30 தாண்டுது. எல்லாருக்கும் அதுவும் வருத்தமா முடியுது. ஆனா அந்த அக்கினியை நம்ம மூட்டாம வழி இல்லையே. ஆனால் பல வேளையும் சண்டே சர்வீஸ்ல வர்ஷிப் டைம்ல நம்ம அக்கினியை மூட்டி மூட்டி கஷ்டப்படுகிறோம். தயவு செய்து இன்று அதை ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். டெய்லி காலை உள்ள ஜபத்துல கொஞ்ச நேரம் நாம் கருத்தோடெல்லாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். அது போக கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து, அபிஷேகத்துல நிறைந்து, அந்நிய பாஷைகள் வரத்துல பேசி அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆவியானவன் நமக்குள் கிரியை செய்யும்படி, அனல் மூட்டப்படும்படி இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. தனியாக செய்யலாம், குடும்பமாக செய்யலாம், கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆமென். எத்தனை பேர் அதை செய்றீங்க? பிரைஸ் தி லார்ட். அநேகர் செய்யவில்லை பாத்தீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கு அதை புதுப்பித்துக் கொள்ளுங்க. டெய்லி அந்த அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி நல்ல கத கத கதன்னு எரியும் பொழுது நமது வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் அக்கினி தளர்ந்து போகக்கூடாது. அதோடு என்ன செய்யணுமா? காலைதோறும் பலிபீடத்தில் அக்கினிய கட்டைகளை போட்டு அக்கினிய சரி பண்ணிட்டு சர்வாங்க தகன பலிகளை வரிசையா அடுக்கணும். அது கூட சமாதான பலியின் கொழுப்பையும் போட்டு தகனிக்கணும். ஹல்லேலூயா. காலையில உள்ள டியூட்டி, நீ நல்ல அக்கினிய நல்லா எரிய விட்டுட்டு அப்புறம் நீ என்ன செய், சர்வாங்க தகன பலி எல்லாம் வந்து அடுக்கு, எல்லாம் எதுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமோ அர்ப்பணிக்கணுமோ அதையெல்லாம் அபிஷேகத்துல நிறைந்து நீ அர்ப்பணி. அதோடு சமாதான பலியின் கொழுப்பையும் சேர்த்து போட்டு என்ன செய்திரு, தகனிச்சிரு. ஹல்லேலூயா. ஒரு கொந்தளிப்போட இருக்காத. அதிகாலையிலே எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டோம், பிறகு ஒரு அமைதி இல்லாம இருக்க வேண்டாம், சமாதான பலியம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இப்படி நாம் ஒரு நல்ல நிலையிலே, காலை ஜெபம் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு சரியான சமாதானம், ஒரு சரியான அர்ப்பணம், ஒரு சரியான அபிஷேகத்தின் புதுப்பித்தல். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தின் புதுப்பித்தல், ஒரு அர்ப்பணம், தேவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பூரண சமாதானம். ஹல்லேலூயா. இந்த நிலைமைகள் அந்த குவைட் டைம்ல, அந்த தனிமையின் நேரத்திலே, அந்த காலை ஜெபத்திலே வந்துவிட்டதென்றால் அன்று நாம் எந்த சூழ்நிலையிலும் திடனாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின் வழியிலே நாம் நடக்க முடியும். கர்த்தர் நம்மை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். எனவே அன்பானவர்களே, காலை வேளையிலே இவைகளை மறந்து விடாதிருங்கள். அதோடு கூட காலை வேளையிலே, காலையிலும் சரி மாலையிலும் சரி போஜன பலி செலுத்தணும். அது மாலையில நான் சொல்ல மறந்துட்டேன். அது லேவியராகமம் 6:20 இருக்கிறது. ஆண்டவருக்கு எல்லாம் தூபம் காட்டி அவருக்கு மூக்குக்கு மட்டும்
இது கொடுத்தா போதாது, சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கணும்? போஜன பலியும் கொடுக்கணும். அல்லேலூயா. அதுவும் காலையிலையும் சாயங்காலமும் செய்யணும். ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே 10 1 பங்கை காலையில் பாதியும் மாலையில் பாதியும் போஜன பலியாக செலுத்தணுங்கிறார். அளவெல்லாம் சொல்லு கரெக்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கரெக்ட். ஆண்டவர் டயட்ல கரெக்டா இருப்பார் போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கண்டபடி சோறள்ளி வச்சா சாப்பிடக்கூடிய தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அவருக்கு போஜன பலி எப்படி கொடுக்கணுமா? கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவு எடுத்துக்க, அதுல 10 1 பங்கை எடு, அதுல ஒரு பாதியை காலையில செலுத்து, ஒரு பாதியை என்ன செய், ராத்திரி சாயங்காலம் செலுத்து. இதையும் கரெக்டா செலுத்திட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போஜன பலின்னு சொன்னா நான் இப்ப விதமாய் சொல்ல விரும்புறேன். கர்த்தர் நம்மிடத்தில் புசிக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. என்ன புசிக்கிறார்? என் நேசர் தமது தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கனிகளை புசிக்கிற அருமையான தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன கனிகளை புசிக்க விரும்புகிறார்? அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லுகிற 9 ஆவியின் கனிகளையும் என்ன செய்ய விரும்புகிறாரு? புசிக்க விரும்புகிறார். அதான் அவருக்கு செலுத்துகிற போஜன பலி. ஆகவே காலை ஜபத்திலும் சரி மாலை ஜபத்திலும் நம்முடைய சுபாவங்களையும் ஒன்று சரிபடுத்திக் கொள்வது அது நமக்கு பிரயோஜனமானது. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல நம்மளை ஆண்டவர் பல உபத்திரவங்களுக்குள்ள நடத்தி, பல கஷ்டத்துக்குள்ள நடத்தி, நல்லது கெட்டது எல்லாத்துக்குள்ள நடத்தி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நம்முடைய இந்த ஜென்ம குணத்தை திவ்ய குணமா மாத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மண்ணின் சாயல திவ்ய சாயலா, தேவ சாயலா என்ன செய்துட்டு இருக்கிறாரு? மாத்துறார். அது ஒரு பெரிய வேலை. அவர் 24 மணி நேரம் நம்மகிட்ட செய்யறார். சோ அதற்காக இந்த போஜன பலி எப்பமோ ஆண்டவரே என்னை காலையில இருந்து சாயங்காலம் வரை வாழ்ந்த வாழ்க்கையில இந்த சூழ்நிலை வந்த சமயத்துல நான் அன்பு கூற எனக்கு உதவி செய்தீர். அப்ப நான் அன்பு கூர்ந்துட்டேன்னா அது அவருக்கு ஒரு பெரிய ஆகாரமா மாறி போச்சு. அல்லேலூயா. மன்னிச்சுட்டோம்னா அது அவருக்கு என்னதான் மாறி போச்சு? ஒரு போஜனமா மாறிடுச்சு. ஒரு பொறுமை எடுத்துட்டோம்னா அந்த பொறுமை அவருக்கு என்னதான் மாறிச்சு? அவருக்கு ஒரு திருப்தி, பொறுமை. அதுதான் அவருடைய ஆகாரம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரிடத்திலிருந்து அவர் புசிக்க விரும்புறது இந்த 9 கனிகள் தான் பாருங்க. இத நாம காலையிலும் செலுத்தணும், மாலையிலும் செலுத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓகே, இனி காலையின் தீமைகள் என்று சொல்லும் பொழுது காலையின் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, அதற்கு முன்னால ஒரு சில ஜெபங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு தீமைகள் நன்மைகளுக்குள்ள வருவோம். சங்கீதம் 5:3 சொல்லுகிறது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இது தாவீதின் அனுபவம். தாவீது சொல்றாரு, கர்த்தாவே காலையிலே நீர் என் சத்தத்தை கேட்டருளுவீர், அதனால காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் சொல்றார். அதான் குவைட் டைம் என்று சொல்றது, அமைதி நேரம். காலையிலே ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருந்து அவர் நம்முடைய சத்தத்தை கேட்பார், அவரும் நம்மோடு பேசுவார். ஆனால் அவருக்கு நேரே வந்து உட்காரணும். நம்முடைய சிந்தையை கர்த்தருக்கு நேராக்கி, காலையில் எழும்பின உடனே இன்னைக்கு அங்க போகணும் இங்க போகணும் என்றுதான் மனசுல ஓடிட்டே இருக்கும். பல வேலைகள், அதை செய்திடணுமே இதை செய்திடணுமே என்று மனசுல ஓடும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அவருக்கு நேரே நம்முடைய சிந்தையை திருப்பி ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. சும்மா போயிருந்த உடனே சிந்தனை நிக்காது. சிந்தனை குரங்கு போன்றது. குரங்கு ஒரு நேரம் இருக்காது, மரக்கிளைகளில் தாவி கொண்டே இருப்பது போல நம்முடைய சிந்தை, மனித சிந்தையும் தாவி கொண்டே இருக்கும். அந்த சிந்தனையை பிடித்து நிறுத்துவது ஒரு பெரிய வேலை. அது அங்கங்க ஓடும் பொழுது அதை திரும்ப திரும்ப கர்த்தருக்கு நேராக கொண்டு வரணும், கர்த்தருக்கு நேராக கொண்டு வரணும். அதான் கர்த்தருக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உங்கள் சிந்தனைகளை சிறைப்படுத்த வேண்டும். சிறைப்படுத்தலாம் அரெஸ்ட் பண்றது. ஒரு ஆள் சுயாதீனமா ஓடிக்கிட்டே இருப்பாரு, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சாச்சுன்னா அவருக்கு சுயாதீனமா எங்கேயும் போக முடியாது, அந்த இடத்துக்குள்ளேயே அவர் உட்கார்ந்து இருக்கணும். இதே மாதிரி நம்ம சிந்தனை சுயாதீனமா அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கிறத கைது செய்து சிறைப்பிடித்து அதை கொண்டு வந்து கர்த்தருக்கு நேராக வைப்பதுதான், உட்கார வைப்பதுதான் அந்த சிந்தனையை சிறைப்படுத்துவது. ஹல்லேலூயா. ஆயத்தமாகி என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனைகளை நேராக்குவது மட்டுமல்ல, பாவ அறிக்கை செய்து குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நம்மை சரிப்படுத்தி கொண்டு
ஒரு தேவ சமூகத்தில் அவருடைய சத்தம் கேட்கத்தக்க நல்ல ஒரு உள்ளமாக நம்மை ஆயத்தம் பண்ணி வைப்பது. அல்லேலூயா. இப்படி நாம் ஆயத்தத்தோடு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது காலையிலே அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டருளுவார். காத்திருக்கும் பொழுது நம்மை அவருடைய வார்த்தையினாலும் வழிகாட்டுதலினாலும் அவருடைய பலத்தினாலும் நம்மை இடை கட்டுவார். இரண்டாவதாக பாருங்க, இன்னொரு வசனம் சங்கீதம் 59:16. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு என்ன தஞ்சமும், நான் எழுதின எழுத்து எனக்கு தெரிய மாட்டேங்க, நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானோ உம்முடைய வல்லமை பாடுவேன். காலையில என்னெல்லாம் செய்யறாராம், இதுவும் தாவீது தான். அதுவும் இந்த சங்கீதம் எப்ப எழுதினார்னா, சவுல் தன்னை கொல்ல ஆட்களை அனுப்பின போது பாடின சங்கீதம். சவுல் தாவீதை கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காரு. எப்ப மரணம் சம்பவிக்கும்னு தெரியாது. எவன் வருவான், நம்மகிட்ட பேச வரவன் கொலைகாரனா நண்பனா ஒன்னும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையில் தாவீது மரணத்துக்கு பக்கத்துல நிற்கும் பொழுதுதான் பாடுகிற சங்கீதத்துல சொல்றாரு, நான் காலையில என்ன செய்வேன்னா உம்முடைய வல்லமையை பாடுவேன். அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே.